strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL 2025 ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க தாராளமா போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் அந்த வீடியோலையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ சன்ரைசர்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷன்ல, என்ன பொறுத்த வரைக்கும் டீசென்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கிட்டேயும் வந்து பாத்தீங்கன்னா சில ஃபிளாஸ் இருக்கு, அட் த சேம் டைம் சில சூப்பர் பிக்ஸும் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா ஆக்சுவலா இந்த ரிவ்யூல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 சன்ரைசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கிவ் 8. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் 8 தான் கொடுத்தேன். 8னாலே வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி வெரி டீசென்ட் ஸ்குவாட். ஸோ ஹைதராபாத்துக்கும் பாத்தீங்கன்னா நான் 8 தான் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ சென்னை சூப்பர் கிங்ஸும் SRHம் சேர்த்து நீங்க 8-8ன்னு கொடுக்குறீங்க, SRH வந்து கடபாரா பேட்டிங் லைனப் இருக்குன்னு சொல்லுவீங்க. எஸ், அப்சல்யூட்லி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அட் த சேம் டைம் சின்ன சின்ன ஃபிளாஸும் இருக்கு. அதே ப்ராப்ளம் தான் சன்ரைசர்ஸ்க்கும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட பேட்டிங் கடப்பார பேட்டிங், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா, டாப் 6 டாப் 7 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டில்டுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட போலிங் லைனப். எஸ், பேட் கமின்ஸ் இருக்காரு, முகமது ஷமி இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, லெக் ஸ்பின்னர் ஜாம்பா இருக்காரு. என்ன ப்ரோ இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இருக்கு, பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஃபாஸ்ட் போலர்ஸ் யார் ஆக்சுவலி ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். கண்டிப்பா அவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தரை டெஃபினட்டா SRH எடுத்திருக்கணும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா முகமது ஷமிக்கு அவங்க ரொம்ப ஹார்டா போனாங்க. 10 crores இருக்கும். ஸோ அங்கேயே அவங்களோட பட்ஜெட், ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 45 crores தான், அங்கேயே வந்து 10 கோடி முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களால நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் பெருசா எடுக்க முடியாதனால ஹர்ஷல் பட்டேல ஒரு 8 crores எடுத்தாங்க. பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன், புவனேஸ்வர் குமார், நட்ராஜனுக்கும் இங்க ஹர்ஷல் பட்டேலுக்கும் சரி முகமது ஷமிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முகமது ஷமி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் நியூ பால் போலர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நியூ பால்ல சும்மா விக்கெட்ஸுங்கெல்லாம் சும்மா கண்டமேனிக்கு எடுப்பாரு, அதுல டவுட்டே கிடையாது. பட் ஷமி பெஸ்ட் டெத் பவுலர்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல, டெத்ல அதிகமா அடி வாங்குவாரு. இந்த பக்கம் நீங்க ஹர்ஷல் பட்டேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெத்ல அவரோட ஸ்லோவர் பால்ஸ் வில் பி சோ எஃபெக்டிவ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப் கண்டிஷன்ஸ், ஒரு ஸ்லோ விக்கெட்ஸ்ல சேப்பாக் மாதிரி ஒரு விக்கெட்ல, ஒரு முல்லன்பூர் மாதிரி ஒரு விக்கெட்ல, லக்னோ மாதிரி ஒரு விக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்பிளேபிளா இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல்? ஆனா நியூ பால்ல அவரால் போட முடியுமா? ரொம்ப டிஃபிகல்ட். நியூ பால்ல பயங்கரமா அடி வாங்குவார். ஏன்னா நியூ பால்ல உங்களால அந்த ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் போட முடியாது, பேட்ஸ்மேன் அடிச்சிருவாங்க. ஸோ புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் 2 பேர்னாலுமே நியூ பாலும் போட முடியும், டெத்லயும் போட முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் ஆக்சுவலா பயங்கரமா லேக் ஆகுது SRH பொறுத்த வரைக்கும். அவங்களோட பிளேயிங் லெவனை என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர முடியல. என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வரைக்கும் என்னால கொண்டு வர முடியுது. பட் அடுத்த 3ல வந்து பாத்தீங்கன்னா எஸ், நீங்க ஸ்பின்னர்ஸும் எடுத்துருவாங்க, எல்லாருமே எடுத்துருவாங்க, ஒரு 10 வரைக்கும் எடுத்துட்டு வர முடியுது. பட் 11th வந்து பாத்தீங்கன்னா எந்த போலரா விளையாடுவாங்க? புரியுதா உங்களுக்கு? யாரை இம்பாக்ட் பிளேயரா விளையாடுவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டினபிளா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே லெக் ஸ்பின்னர்ஸா போயிருக்காங்க. ஆடம் ஜாம்பா நல்ல பிக், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கப்பா ராகுல் சஹர், ஒரு இந்தியன் லெக் ஸ்பின்னர், தட் இஸ் ஃபைன். பட் ஏதாவது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துக்கணும். ஜீஷான் அன்சாரின்ற ஒரு டொமஸ்டிக் பிளேயர், டீசென்டான பிளேயர் தான், பட் அவரும் பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர். அந்த டீம்ல இருக்கிற ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் யாரு? பார்ட் டைம் ஸ்பின்னர்னு சொல்லலாம், டிராவிஸ் ஹெட். அது தவிர்த்து வேற யாருமே கிடையாது. நீங்க டிராவிஸ் ஹெட் கிட்ட இருந்தாலும் 1 over 2 over அதுவே ஜாஸ்தி இந்த மாதிரி ஒரு T20 ஃபிளாட் ட்ராக்ஸ்ல இந்தியாவில். ஸோ நீங்க வேற யார் எதிர்பார்க்க முடியும்? நீங்க கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தருக்கு ஆக்சுவலா SRH போயிருக்கணும். லாஸ்ட் டைம் பெருசா வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணல, ஆனா அந்த டைம்ல ஒரு இன்ஜுரி கன்சர்னா இருக்காரு, எல்லாமே அந்த டைம்ல இருந்த சிச்சுவேஷனே வேற. பட் லாஸ்ட் 1 year வந்து வாஷிங்டன் சுந்தர் நிஜமாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்தியாவுக்கு எல்லா ஃபார்மட்டும் விளையாடி இருக்காரு. He has shown his potential as well as அவரோட ஃபிட்னஸும் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல ஒரு ஹாட்டான ஒரு வாஷிங்டன் சுந்தரை எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் எடுத்துருக்கணும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தட் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர். ஏன்னா பெரிய ரேட்டுக்கு அவர் போல 3.5 crores தான் வேற ஒரு டீம் எடுத்தாங்க. இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்ன சொல்றது, ஒரு 1 crore எக்ஸ்ட்ரா போய் கூட இவர் எடுத்திருக்கலாமே. இங்கதான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நம்ம வந்து அவங்களோட ஓவரால் ஸ்குவாடை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஸ் யூசுவல் என்னோட வீடியோல நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் அவங்க 25 பேர்ல 20 பேர் எடுத்திருக்காங்க SRH, அண்ட் பேலன்ஸ் வந்து 20 lakhs உங்களுக்கு இருக்கு. இன்னும் ஒரு 10 lakhs எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் ஒரு பேஸ் பிரைஸ்ல ஒரு அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸை யாராவது எடுத்திருப்பாங்க SRH. பட் அன்பார்ச்சுனேட்லி அது அவங்களுக்கு இல்ல. ஸோ 25க்கு 20 ஓகேவா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஃபேர் இனஃப்னு சொல்லுவேன். மேபி இன்னும் ஒருத்தர்ல ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா இன்னும் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் 25க்கு 20 இஸ் ஓகே, நாட் அ பிக் டீல். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாடை வந்து பார்ப்போம். ஸோ SRH ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அவங்களோட பேட்ஸ்மேன்லாம் அதுல எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ முதல்ல நம்ம பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல இருந்து வருவோம்.
பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அபினவ் மனோகருக்கு 3.2 crores எடுத்திருக்காங்க. வெரி டீசன்ட் பிக். அபினவ் மனோகர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்பர் 6ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அதர்வா டேட் 30 lakhs. அதர்வா டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120-125 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடுவாரு. SRHக்கு செட் ஆவாரா எனக்கு ஒரு டவுட். சச்சின் பேபி 30 lakhs. சச்சின் பேபி வந்து பாத்தீங்கன்னா அவரால் ஒரு 130 ஸ்ட்ரைக் பண்ண முடியும். வெரி குட் பிளேயர் ஃபார் கேரளா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் பிக்னு நான் சொல்லுவேன். அனிகேட் வர்மா 30 lakhs. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் 23 crores ஆல்ரெடி ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அவங்களோட கீ பிளேயர் இஷான் கிஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்னு கண்டிப்பா சொல்லலாம். 11 crores வந்து 11.25 crores கிஷான் கிஷன் எடுத்தாங்க. இது ஒரு நல்ல பிக் ஃப்ரம் SRH. இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் வரும். பேட் கமின்ஸ் அவங்களோட கேப்டன் 18 crores ஆல்ரெடி ரிட்டைன் பண்ணிட்டாங்க. நிதிஷ் ரெட்டியும் வந்து பாத்தீங்கன்னா 6 crores ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மாவும் 14 crores ரிட்டைன் பண்ணிட்டாங்க. டிராவிஸ் ஹெட்டும் 14 crores ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இவங்கலாம் அவங்களோட மெயின் கோர் பிளேயர்ஸ். அண்ட் பிரைடன் கர்ஸ் இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் அவர் எடுத்திருக்காங்க 1 கோடிக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பிரைடன் கர்ஸ் இஸ் வெரி குட் பிளேயர். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நாட் அ பேட் ஆப்ஷன். கமிந்து மெண்டிஸ் 75 lakhs எடுத்திருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் பிக். எனக்கு தோணுச்சு கமிந்து மெண்டிஸ் யாராவது எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து SRH எடுத்திருக்காங்க. கமிந்து மெண்டிஸ்னாலேயும் அந்த ஆஃப் ஸ்பின் போட முடியும். பட் நான் சொல்றது என்னன்னா ஒரு ஜெனுவன் ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பா எடுத்துக்கணும் SRH. ஸோ கமிந்து மெண்டிஸ் நீங்க விளையாடணும்னா அவர் ஒரு ஃபாரினர். ஸோ யார் பிளேஸ்க்கு அவர் விளையாடுவார்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இங்க இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் ஃபார் 8 crores. ஹர்ஷல் பட்டேல் எடுத்ததுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா பிளாட் ட்ராக்ல தான் ஆடுவாங்க. ஸோ பிளாட் ட்ராக்ல எந்த அளவுக்கு ஹர்ஷல் பட்டேல் எஃபெக்டிவா இருப்பாரு? எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷல் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா 2 டீமுக்கு பயங்கரமா செட் ஆயிருப்பாருங்க. ஒன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ், இன்னொன்னு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அந்த 2 கண்டிஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்டே ஆகி லோ ஆகுறதோ இல்லையோ வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஸ்லோவா இருக்கும். ஓகேங்களா? சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவுன்ஸ் இருக்கும். பட் லக்னோல கொஞ்சம் லோவா வரும். ஸோ அவரோட அந்த ஸ்லோவர் பால்ஸ்லாம் எஃபெக்டிவா இருக்கும். ஹைதராபாத்லாம் பாட்டா விக்கெட் பார்க்கலாம். எனிவே டீசன்ட் பிக், நாட் அ பேட் பிக். போலர்ஸ்ல வரும். ராகுல் சஹர் 3.2 crores எடுத்திருக்காங்க, which I thought was a very decent pick. ஜெயதேவ் உனட்காட் ஃபார் 1 crore. 1 crore ஜெயதேவ் உனட்காட் எடுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒரு பேக்கப்புக்கு கண்டிப்பா தேவை. சிமர்ஜித் சிங் 1.5 crores, வெரி டீசன்ட் பிக். சிஎஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மேட்ச் விளையாடி இருப்பாரு. அது 2 மேட்ச் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாரு. சிஎஸ்கேவும் போனாங்க அவர் எடுக்க. ஸோ அவரும் ஒரு டீசன்ட் பிக்னு நான் சொல்லுவேன். ஷீஷான் அன்சாரி 40 lakhs. இன்னொரு லெக் ஸ்பின்னர் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. முகமது ஷமி 10 crore, ஒன் ஆஃப் தியர் பெஸ்ட் பிக்ஸ். எப்படின்னா இஷான் கிஷன் சொன்னா அந்த மாதிரி முகமது ஷமி. அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பா ஃபார் ஜஸ்ட் 2.4 crores வந்து ஒரு ஸ்டீலுங்க. ஸோ லிட்டரலி ஆடம் ஜாம்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு போலரு. உங்களுக்கு தெரியும் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்ஸ்ல எனக்கு யாரா நம்பர் 1 போலர்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடம் ஜாம்பா தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தரா சொல்லலாம். ஏன்னா ஆடம் ஜாம்பா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் லாஸ்டா ஈஷான் மலிங்கா ஃபார் 1.2 crores. திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிக். ஏன்னா இஸ் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்கமிங் ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் போலர். ஸோ இந்த மாதிரி மலிங்கா மாதிரி ஸ்லிங்கி போலர்ஸ் அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆல்ரெடி பத்திரானா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு விளையாடுறாரு இப்போ. அண்ட் இன்னொரு ஸ்ரீலங்கன் நுவான் துஷாரா இருக்காரு ஸ்லிங்கி ஆக்ஷன்ல. இப்போ இன்னொன்று இஷான் மலிங்கான்னு ஒரு குட்டி மலிங்கான்றாங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சைடா ஆக்ஷன்ல மலிங்கா மாதிரியே போடுறாரு. ஸோ அவர்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நத்திங் ராங் இன் தட். கண்டிப்பா இவரெல்லாம் ஒரு வெப்பனா வரலாம். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா SRHக்கு இவர்கள் ஒரு வெப்பனா வரலாம். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்குவாட் ஆக்சுவலா ஃபார் SRH. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ நீங்க பிளேயிங் 11 எப்படி ஃபிட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வெல் செட். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் வந்து செய்வாங்க. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ராகுல் திரிபாதி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. பட் இந்த முறை அவங்க இஷான் கிஷன் எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து பக்காவா செட் ஆயிடுச்சு. நம்பர் 4 ஆப்வியஸ்லி ஹென்ரி கிளாசன் விளையாட போறாரு. நம்பர் 5 நிதிஷ் ரெட்டி கிளாசன் எப்படி வேணாலும் 4 or 5 விளையாடிப்பாங்க. ஸோ 5 முடிஞ்சிருச்சா? நம்பர் 6 அவங்க அபினவ் மனோகர் எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஃபிட்டா இருப்பாரு நம்பர் 6க்கு. ஸோ ஐ வில் பிளே அபினவ் மனோகர் நம்பர் 6. நம்பர் 7 பேட் கமின்ஸ். ஸோ டாப் 7 அவங்களுக்கு பக்கா ஃபிட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 8ல யூ கேன் பிளே ஹர்ஷல் பட்டேல். ஓகே. அண்ட் நம்பர் 9ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆடம் ஜாம்பா விளையாடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல நான் சொல்ல வரேன். ஆடம் ஜாம்பா வில் பி யுவர் விக்கெட் டேக்கர். நம்பர் 10 முகமது ஷமி. ஸோ இப்போ 11ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க ஒரு இந்தியன் பிளேயர் தான் ஆட வைக்கணும். எதர் தே கேன் பிளே சிமர்ஜித் சிங் ஆர் ஜெயதேவ் உனத்கட். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்தியன் போலர்ஸ் ஆட வைக்கலாம், ஃபாஸ்ட் போலர்ஸ். பட் அவங்களாம் வந்து ஒரு மேட்ச் வின்னர்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகேவா? ஸ்டில் தே நீட் டு ப்ரூவ் அ லாட் கண்டிப்பா. ஸோ சரிப்பா நான் ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல இறங்குறேன், எனக்கு இன்னொரு ஸ்பின்னர் வேணும்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ராகுல் சாரை தான் எடுப்பீங்க. ஸோ உங்ககிட்ட 2 லெக் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ராகுல் சார், ஆடம் ஜாம்பா கூட இப்போ பிளேயிங் 11ல விளையாடினாங்கன்னா இப்போ ஒரு டீம்லேயே பார்த்தீங்கன்னா 3-4 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. LSG எடுத்துக்கோங்க, லைனா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஒரு 4 பேர் வச்சிருக்காங்க மிடில் ஆர்டர்ல. சிஎஸ்கே எடுத்துக்கோங்க,
அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வச்சிருக்காங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இந்த மாதிரி எல்லா டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல 2 லெக் ஸ்பின்னர் வச்சு நீங்க விளையாடும் போது இட் வில் பி a big gamble நான் சொல்லுவேன். ஸோ இங்கதான் ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலா எஸ்ஆர்ஹெச்க்கு. அவங்க டாப் 7 பிரச்சனையே இல்லைங்க. ஏங்க அவங்க இந்த போலிங்கை வச்சுக்கிட்டு அவங்க பேட்ஸ்மேன் கூட அவங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுக்கலாம், அதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா ஒரு குரூஷியலான ஒரு எலிமினேட்டரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிஃபயர்லயோ இல்ல ஒரு ஃபைனல்லயோ வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் லாஸ்ட் டைம் மாதிரி மிச்சல் ஸ்டார்க் வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எல்லாருமே தூக்கிட்டாரு, அவுட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் மண்டிலோட ஸ்ட்ரகிள் ஆனாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட போலர்ஸ் இருக்காங்களா? ஒரு 130 ரன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு போலர்ஸ் இருக்காங்களா என்ன கேட்டீங்கன்னா நோ. ஏன்னா பேட் கமின்ஸ் டீசெண்டா போடுவாரு, எக்ஸ்ட்ரானரி T20 போலர்லாம் கிடையாது. ஆனா பேட் கமின்ஸ் என்னைக்குமே ஒரு திங்கிங் போலர், அந்த ஒரு சாம்பியன் போலர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. முகமது ஷமி நியூ பால்ல நல்லா போடுவாரு. அவரை நீங்க நியூ பால் ஆடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓல்டு பால்ல முகமது ஷமி ஆடிடலாம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒன்னும் பெருசா இல்ல. ஹர்ஷல் பட்டேல் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேட்ச் வினர்னு சொல்ல முடியாது. அதே டைம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாம்பா நடுவுல வேணா இருப்பாரு. பட் நீங்க ஒரு 2-3 போலர்ஸ் நம்பி தான் இருக்கீங்க. மிச்சம் இருக்க ஒரு 2 போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆடிடலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது. ஸோ இங்கதான் எஸ்ஆர்ஹெச் மாட்டுவாங்க. மற்றபடி அவங்களோட டாப் 7 எல்லா டீமையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒன் ஆஃப் தி நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்களோட பேட்டிங் டாப் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எந்த டவுட்டுமே இல்லை, இன்க்ளூடிங் பேட் கமின்ஸே நான் சொல்லுவேன். பட் அவங்களோட லாஸ்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறியாதான் வந்து நிக்குது. யார எப்படி என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன்ல 11 விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 11 இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணிருக்கேன். பட் பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச் என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் எஸ்ஆர்ஹெச்சோட பெஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஷான் கிஷன், முகமது ஷமி, ஆடம் ஜாம்பா, இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பிக்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஹர்ஷல் பட்டேல் இஸ் அ டீசன்ட் பிக், அவ்வளவு சொல்லுவேன். சூப்பர் பிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்த 3 பேர் தான். சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் சன்ரைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் அந்த 2024 மாதிரியே 2025 அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும், எந்த பிளேயர் எடுத்திருக்கலாம், இந்த பிளேயர் எடுத்திருக்க வேணாம் எஸ்ஆர்ஹெச், யார் யாரெல்லாம் பிளேயர்ஸ் மிஸ் பண்றாங்க எஸ்ஆர்ஹெச் டீம் அப்படின்றது உங்களுக்கும் சில ஐடியா இருக்கும். அதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் friends. Until then, bye.